நீங்கள் தஞ்சாவூர் ஸ்ரீ ஆரி பவனில் சாப்பிட்ருக்கீங்களா? இவங்களோட வெஜ் மந்தி பிரியாணி அந்த மண்பானையில் வச்சு கொடுக்குறது இவங்களோட ஐகானிக் ஃபுட்னே சொல்லலாம். இதுக்கு பேர் தஞ்சாவூர் திவ்ய போஜனம். இங்கே எல்லாமே வெஜ்லேயே டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக இருக்குங்க. இளநீர் அல்வா, வெஜ்ஜு சூப்பு, அப்புறம் ஒரு அழகான மண்பானையில் கர்ட் கொடுத்துருக்காங்க, தயிர். இளநீர் அல்வா ஸ்மூத்தாக அளவான இனிப்போட ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வெஜ் பிரியாணி ஒரு கப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். 3 காய் கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டு, முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், அது கூடவே துவையல், மஷ்ரூம் ஃப்ரை, பருப்பு பொடி இல்லாமல் பருப்பும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேசரி, நான், அதுக்கு சைட் டிஷ் கொடுத்துருக்காங்க. இது மஷ்ரூம் ஃப்ரை. இது இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா சில்லி மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் சாம்பார், ரசம், பருப்பு, வத்த குழம்பு, மோர் குழம்பு கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன டப்பாவில் பருப்பு பொடியும் நெய்யும் கொடுத்துருக்காங்க. பருப்பு பொடி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வெஜ் பிரியாணிக்கு தயிர் ரைத்தாவும் குருமாவும் கொடுத்துருக்காங்க. அது நல்லா உதிரியாக ஃப்ளேவராக இருந்துச்சுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஐஸ்கிரீமில் குலோப் ஜாமுன் வச்சு சர்வ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லெமன் ஜூஸில் மின்ட் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது ஒரு மண்பானையில் வெஜ் மந்தி பிரியாணின்னு சர்வ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மல் தாலிங்க. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்பளம், சப்பாத்தி, ஃபஸ்ட்டு வெஜ்ஜு சூப்பு, இதுக்கு சப்பாத்திக்கு குருமா, சாம்பார், ரசம், பாயசம், வத்த குழம்பு, துவையல், அப்புறம் மோர் குழம்பு, தயிர், ஐஸ்கிரீம், பருப்பொடி, நெய், 3 காய் கொடுத்துருக்காங்க. இது புடலங்காய் கூட்டு, பருப்பு துவையல், அப்புறம் கீரை கூட்டு கொடுத்துருக்காங்க. பீட்ரூட்டை நார்மலாக பொரியல் மாதிரி பண்ணாமல் தக்காளி இதெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. ஓவரால் எல்லாமே டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க. சாதத்துக்கு அந்த மோர் மிளகாய் வேறு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வத்த குழம்பு, மோர் குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாயசமும் அருமையாக இருந்துச்சு. நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா? என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். டேபிளில் வேறு நார்த்தங்காய் ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.